அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம் என்னும் சிறப்பினை கொண்டது. அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கான விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும். இந்தியா இறையாண்மை கொண்ட மதச்சார்பற்ற குடியரசு நாடு. நம் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஜனநாயக ஆளுகைக்கு அரசியலமைப்பு அடித்தளமிடுகிறது. இத்தகைய பெருமைமிக்க இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி உருவானது தெரியுமா? இந்திய சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அல்ல. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்திருந்தது. அதன்படி பிரிட்டிஷார் சார்பில் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் தான் நாட்டின் தலைவராக இருந்தார். அப்போது இந்தியா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மவுண்ட் பேட்டனே கவர்னர் ஜெனரலாக தொடர்ந்தார். சுதந்திரம் அடைந்தபோது இந்தியாவிற்கென நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் இல்லை. இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையிலேயே இந்தியாவின் சட்டங்கள் இருந்தன. அரசு நிர்வாகத்திற்கும் அச்சட்டமே அடிப்படையாக இருந்தது. இந்தியாவிற்கென தனித்துவம் வாய்ந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் முன்னெடுப்பாக 1946 அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பெற்றது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவ்வமைப்பின் தலைவராக நியமிக்கப்பெற்றார். ஆகஸ்ட் 29, 1947 டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்தியாவிற்கென ஒரு நிரந்தர அரசியலமைப்பு உருவாக்க வரைவு குழு ஒன்று நியமிக்கப்பெற்றது. நவம்பர் 26, 1949 வரைவு குழு அளித்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பெற்றது. ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பு சபையின் கடைசி கூட்டத்தில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட 2 கைப்பிரதிகளில் 308 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர். இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு சார்பாக ஜனவரி 26, 1929 அன்று ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்திய விடுதலையை காந்தியடிகள் அறிவித்தார். விடுதலை பெறுவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி 26 மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்தது. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பெற்று ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் இந்தியா முழுமையான குடியரசு நாடானது. அந்நாளையே குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். புதிய அரசியல் அமைப்பின் இடைக்கால விதிகளின் கீழ் அரசியலமைப்பு சபை இந்திய நாடாளுமன்றமாக மாறியது. ஜனவரி 24, 1950 தான் இந்தியாவிற்கான தேசிய கீதமும் தேசிய பாடலும் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பெற்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலமாற்றத்தின் தேவைக்கேற்ப திருத்தங்கள் செய்யக்கூடிய வகையில் நெகிழ்வுத்தன்மையுடன் உள்ளது. ஆனால் மேற்கொள்ளப்படும் திருத்தத்திற்கு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஒப்புதல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியர்களுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த விரிவான பட்டியலை நாம் காணலாம். இந்திய மக்களுக்கு சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆகிய 6 அடிப்படை உரிமைகள் உள்ளமையை தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டாட்சி முறை நாடு. அதிகாரம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்க பெற்று உள்ளது. ஆனால் அவசர நிலை போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி எதையும் செய்யும் உரிமை யாருக்கும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவானது நவம்பர் 26, 2024 அன்று நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியரின் தலையாய கடமையாகும். நன்றி.